எப்பொழுதாவது நீங்கள் இப்படி யோசித்ததுண்டா? எதற்காக கிறிஸ்து இயேசுவினால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள்? எதற்காக கிறிஸ்து இயேசுவினால் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்திலிருந்து, குடும்ப நபர்களிடத்திலிருந்து, உங்கள் உற்றார் உறவினரிடத்திலிருந்து ஏன் இயேசு உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார்? இதை குறித்து எப்பொழுதாவது நீங்கள் யோசித்ததுண்டா? நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனாக மாறுவதற்கா? செல்வமும் செழிப்புள்ள மனுஷனாக மாறுவதற்கா? பெயரும் புகழும் உண்டாகிற ஒரு மனுஷனாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவா? இந்த உலகத்தையே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவா? நீங்க ஒரு பெரிய மல்டி மில்லியனரா மாறுவதற்காகவா இயேசு அழைத்து இருக்கிறார்? பிரியமானவர்களே, உலகமே அதை தேடிதான் ஓடுகிறது. இது உலக மனிதர்கள் இந்த பணத்தையும் சொத்தையும் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் பெயரையும் புகழையும் பெற்றுக்கொள்ள முடியும், சம்பாதித்துக் கொள்ள முடியும். இதுக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவின் அழைப்பில் வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க உலகத்தானா இருந்தாலே இதை எல்லாமே நீங்க என்ன செய்து விடலாம்? உங்கள் முயற்சியில, பலத்தில நீங்கள் சம்பாதித்து விடலாம். ஆனால் கிறிஸ்து இயேசு உங்களை அழைத்ததற்கு நோக்கம் என்ன? வேதத்துல பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அழைப்பு பெற்ற 2 முக்கியமான அப்போஸ்தலர்கள் இதை குறித்து சொல்லுகிறார்கள். ஒன்று பவுல், என்றொன்று பேதுரு. பிரியமானவர்களே, பேதுரு இப்படி சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பேதுரு மிக தெளிவாக தன்னுடைய புரிதலை அவர் வெளிப்படுத்துகிறார். முன்பு நீங்கள் இருந்த அந்த அந்தகாரத்தில் இருந்து, இருளில் இருந்து எப்படி தேவன் உங்களை மீட்டெடுத்தார், அதாவது சிலுவையை குறித்ததான சத்தியத்தை நீங்கள் பேச வேண்டும், அதற்கென்றே நீங்கள் ஆசாரியர்களாக தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி மிக தெளிவாக பேதுரு இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதையே பவுல் இப்படி சொல்லுகிறார். அவர் மிகப்பெரிய பணக்காரராக, கோடீஸ்வரராக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, தன்னுடைய அழைப்பை மிக தெளிவாக அவர் வெளிப்படுத்துகிறார். ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் தன்னுடைய அழைப்பை எவ்வளவு தெளிவாய் அவர் புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட பவுல் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து, உற்றார் உறவினரிடத்திலிருந்து நீங்க மாத்திரம் பிரித்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு.